காதல். என்னங்க நேரத்தோட சம்மந்தி வீட்டுக்கு போகாம இன்னும் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சும்மா 9 இருக்காத. அதுக்கு இல்லங்க, இன்னும் ரெடி ஆகலையே. அதான் நாங்கெல்லாம் எப்பவோ ரெடி ஆயிட்டோம். எங்க இந்த பனியனோட வா போறீங்க? உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கடி? இதுக்கு மேல கோட்டு போட்டு பூட்டித்தானே போவாங்க. சும்மா பேச வந்துட்டா. ஆமா கல்யாணி, என்னங்க நம்ம காயத்ரிக்கு காணோம். காயத்ரி படிப்பு விஷயமா யூனிவர்சிட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. வெளிநாட்டுல படிச்சவளுக்கு லோக்கல் யூனிவர்சிட்டியில என்ன வேலை? இதெல்லாம் உனக்கு தெரியாது. உனக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டேன் நீயே. நான் என்னங்க கேக்குறது? கேட்டா என்னென்னமோ விளக்கம் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் கல்யாணி. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என்னங்க பிரயோஜனம்? படிச்ச படிப்புக்கேத்த வேலைய கொஞ்ச நாள் பார்க்க விட்டுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே. அவளுக்கும் அவ படிச்ச இடத்துல இருந்து மட்டும் இல்லாம நிறைய இடத்துல இருந்து வேலைக்கு கேட்டுட்டு இருக்காங்க போல. நாம கொஞ்சம் யோசிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணலாம். அவளுக்கும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் போல. கல்யாணி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துல பொண்ணுங்க வேலைக்கு போறதா என்ன? அப்படியே போட்டுனுவி. இந்த மாதிரி பேச்செல்லாம் இதோட நிப்பாட்டிக்க. எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வையே. ஐ அப்பா, இந்த வாக்கிங் ஸ்டிக் சூப்பரா இருக்குப்பா. அதுவும் இத கையில வச்சுக்கிட்டு நீங்க நடந்து வந்தா சும்மா கெத்தா இருக்கும்பா. உத்தமன் ஜமீன்தார்னா சும்மாவா? நீதான் என் செல்ல மகன். அப்பா, கார் வந்துச்சுப்பா. நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. நான் ரெடியா தானே இருக்கேன். இது ரெடியா? 2 நிமிஷம். நீ போய் கார்ல உட்காரு, நான் உடனே வந்துடுறேன். இன்னும் இந்த உத்தமனோட கையின் நொடிஞ்சு போயிரல. என்னைக்குமே இது ஜமீன் தான். இந்த வீடு இன்னும் ஜமீன் வீடு தான். அந்த நினப்பு கடைசி வரைக்கும் இருக்கட்டும். இருக்குல்ல? பா, வாங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. அப்பா, என்ன பண்றாரு? எப்படி இருக்கு? ஜமீன்தார்னா ஜமீன்தார் தான். உங்க லெவலே வேறப்பா. வாங்கப்பா போலாம். என்னங்க வேற உங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க, நல்ல விஷயத்துக்கு பேச போறப்போ ஸ்வீட் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி. இந்தாங்க, இதை கொண்டு போங்க.
முடியல. கூடமா. ஏய். அப்பா இப்பதான் அம்மாவுக்கு பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் அம்மாவுக்கு போன ஜென்மம்லாம் ஞாபகம் வந்து வேற ஏதாவது புதுசா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குடி புண்ணு. நீங்க வாங்கப்பா. போகலாம். வாரம். அப்பா வாங்கப்பா. சீக்கிரம் வாங்கப்பா. வந்துட்டேன். எங்க காணா? ஏ டிரைவர். சார் சொல்லுங்க சார். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வண்டி அங்க போய் நின்னதும் நீ தான் என் கதவை திறந்து விடணும். அப்படி திறந்து விட்டா உனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. சரியா? சரிங்க சார். பாயிண்ட கரெக்டா கேட்ச் பண்றான். அப்பா வாங்கப்பா உட்காருங்க. கையில அப்பா பெரிய மனுஷங்க முன்னாடி உட்கார்ந்தா மரியாதை. ஓ நீ முதல்ல வண்டியில ஏறி உட்காரு. சார் வாங்க சார். வாங்க சார். சார் வாங்க சார். வாங்க பார்த்து வாங்க. பாய் பாய். போலாம் டிரைவர். டாடா. கடவுளே, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த மனுஷன் கூத்து எதுவும் பண்ணாம நல்லபடியா பேசிட்டு வரணும். சார் இறங்குங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே சார். வணக்கம்மா. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? நீ பாப்பா. ஏய் என்ன கையில் இது? வேலைக்காரனுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு. எப்ப டிரைவர் இங்க வா. சார் அட வா. நீ என்ன பண்ற? பின்னாடி வீடு காத்து கம்மியா இருக்கு. அம்மாடியோ எவ்வளோ பெரிய வீடு. அரண்மனை மாதிரி இருக்கு. அக்கா கொடுத்து வச்சவதான். என்ன தான் வேடிக்கை வந்துருக்க? அப்பா மேல பாருங்க. ஏதோ ஒரு பறவை கூடு கட்டிருக்கு. அழகா இருக்குல்லப்பா. வாங்க வாங்க. வாழ்ற வீட்டுல பட்சி கூடு கட்டுறது நல்லது தானம்மா. உங்க வீட்டு அம்மா வரலீங்களா? அவங்களுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, அதான் அம்மா வரல. அது ஒண்ணும் இல்ல. நான் இங்க வந்துட்டு இல்ல, வீட்டு வேலைக்காரங்களை சரியா வேலை வாங்கணும்ல, அதான் அவ அப்படி சொல்ற. விளையாட்டு புள்ள. நீங்க பேசிட்டு வாங்க. நீங்க வந்திருக்கேங்கிறத அம்மாட்டையும் பெரிய தம்பிகிட்டையும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. இதா நம்ம வீட்டை சுத்தி எல்லா பறவைகளும் சரணாலயம் மாதிரி கூடு கட்டி வச்சிருக்கு. இத போய் அதிசயமா பாக்குற? இல்லப்பா, இந்த கூடு அழகா இருக்கு. பா, குப்பான்னு நினைச்சு நம்ம கூட்டி தள்ளுற செலந்திக்கு கூட நம்ம வீட்ல வலை கட்ட இடம் இருக்கும் போது கூடி வாழ்ற பறவைங்க கூடு கட்டினா அது நம்ம குடும்பத்துக்கே நல்லதுப்பா. அது மட்டும் இல்லப்பா, என் அக்கா வாழ்ற இடமும் சரி, வாழ போற இடமும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். உன்னோட வாழ்த்தனத்தை எல்லாம் இங்க காட்டிக்கிட்டு இருக்காத, புரியுதா? வா உள்ள போலாம். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கா? ஃப்ரெஷ் ஜூஸா? அதெல்லாம் ஓகே. பெரியசாமி ஐயா வந்திருக்கவங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. சரிங்க ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப அம்மா வந்துருவா. உட்காருமா. வந்து உட்காரு. பா, எவ்வளோ பெரிய வீடு இல்லப்பா.
அப்பா என்னம்மா? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. அக்கா கல்யாணம் முடிஞ்சா நான் அடிக்கடி இங்க வருவேன்ப்பா. ஆ, எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கு என்ன, உனக்கு இதே மாதிரி பெரிய இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்க அக்காவும் மாறி மாறி வந்து போய்க்கிங்க. என் கல்யாணத்துக்கு இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல. முதல்ல அக்கா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அது போதும் எனக்கு. ஐ இதுக்கு தான் சொன்னேன் மரியாதையா வந்து உட்காருன்னு. வந்த இடத்துல சும்மா இல்லாம எதையாச்சும் போட்டு உடச்சு கிடைச்சு வச்சுறாரு. வா வந்து உட்காரு. எடுத்துக்கங்க ஐயா. இந்தாங்கம்மா. சாப்பிடுமா. பெரியசாமி, இதோ வந்துட்டோமா. அச்சச்சோ, ஐயோ, சரியா உடைச்சிட்டாரே. என்ன நடக்க போதோ? பெரியசாமி, நீதான் இதை உடைச்சியா? ஆ? இந்த ஜாடியோட worth என்னன்னு தெரியுமா உனக்கு? இதே மாதிரி கவனம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருந்த அப்புறம் நீ இந்த வேலையிலே இருக்க முடியாது. என்னாச்சு? என்ன இங்க சத்தம்? எங்க அண்ணா ஆசையா ஜெர்மன்ல இருந்து வாங்கிட்டு வந்த கிஃப்ட் இதோ இந்த பெரியசாமி கேர்லெஸ்ஸா போட்டு உடைச்சிட்டான். ஜாடி உடைஞ்ச சத்தத்தை விட ஓ சத்தம் தான் பெருசா இருக்கு ராஜேஸ்வரி. எதுக்கு இவ்ளோ சத்தம்? ஒரு பொருள் உடைஞ்சா எப்படியோ வாங்கிக்கலாம், ஆனா நம்ம கௌரவம் உடையாம பாத்துக்கோ. உடைச்சது நீங்க தானா பெரியசாமி? உடைச்சது நீங்க தானான்னு கேட்டேன். இல்லம்மா, அவர் உடைக்கல. நான் தான் சுத்தி பார்க்கும்போது கவனக்குறைவா உடைச்சிட்டேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க. ஆமா, யார் நீ? இது என் கடைசி பொண்ணுமா, காயத்ரியுடைய தங்கச்சி. பேரு கயல்வெளிமா. பரவாயில்ல, அக்கா கல்யாணத்துல வர இருந்த திருஷ்டிய தங்கச்சி போக்கிட்டா. இதுவும் நல்ல சகுனம்தான். இல்ல ராஜேஸ்வரி, விடு, அதே மாதிரி வேற ஜாடி வாங்கி வச்சுக்கலாம். பெரியசாமி, சுத்தம் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் நீங்க மேல வாங்க, பேச சரி. வேண்டியதை பேசி முடிச்சிடலாம். நீ இங்கே வீட்டை சுத்தி பார்த்துட்டு இரு, நாங்க பேசிட்டு வந்துடுறோம். நானும் அப்பா கூடவே இருக்கிறேன், நீங்க பேசுறது நானும் கேக்குறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க தான் பேசி முடிவெடுப்பாங்க, சின்னவங்க அதை கேட்டு நடந்தா போதும். இல்லையா ராஜேஸ்வரி? இவ இங்கேயே இருக்கட்டும், நீங்க வாங்க நம்ம பேசலாம். சரிங்க. ஐயா, நான் வேணா எடுத்து வைக்கவா? வேண்டாம்மா, ரொம்ப நன்றிம்மா. உன் மேல பழிய போட்டுக்கிட்டு என்னை காப்பாத்தி விட்டுருக்க. உனக்கு பெரிய மனசுமா. நீங்கிறதுனால விட்டாங்க, இல்லைனா இந்த வீட்டு மருமக என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. இந்த வயசுக்கு மேல எங்கம்மா போய் நான் வேலை தேடுவேன்? விடுங்க ஐயா, நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல என் அக்கா வந்து வாழ போறா. அவ வாழ போற வீட்ல யாரும் மனசங்கடத்தோட இருக்க கூடாது. ரொம்ப நல்லா இருப்பம்மா. அது இருக்கட்டும், இங்க தோட்டம் எங்க இருக்கு? வீட்டுக்கு பின்னாலதாம்மா இருக்கு. நீங்க போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருங்க. சரி.
வேலை அப்படியே இருக்கு. எலக்ட்ரீஷியன் எப்போ வருவாராம்? வரேன்னு சொன்னாரு, என்ன அழகானு ஆ. பார்த்துக்குவோம், வந்துடுவாருண்ணா. ஆ? வணக்கம் தம்பி. கரும்பு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டர் கொஞ்சம் ரிப்பேரு, அதான் மோட்டர் ஓடல தம்பி. மெக்கானிக் கிட்ட சொல்ல வேண்டியதானே? மெக்கானிக்ஸ்லாம் சொல்லியாச்சு, அவர் இன்னும் வரவே இல்லை. வயலுக்கு வேற தண்ணி பாய்ச்சுற சூழ்நிலை வேற இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல தம்பி. அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா? அப்போ சரி ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க தம்பி. வண்டியில டூல்ஸ் பாக்ஸ் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. நானே என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறேன், போங்க. சரி தம்பி, சீக்கிரம் போ. என்னடி மோனி திடுதிப்புன்னு கால் பண்ணிருக்க? அப்படி என்ன விஷயம்? என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமா கையலு, நம்ம கொடுத்த அப்பளம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அந்த கடைக்காரரு நிறைய ஆர்டர் கொடுத்திருக்காருடி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் சந்தோஷமா இருக்கு. இந்த ஆர்டர் மூலமா நமக்கும் நிறைய லாபம் கிடைக்கும்டி. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஒன்றும் இல்லை, பார்த்து மெதுவாக போங்க. போங்க போங்க. பார்த்து பொறுமையா போங்க தம்பி. தம்பிக்கு அடிபட்டிருக்கான்னு கேளுங்க. தம்பி உங்களுக்கு ஒன்றும் இல்லைண்ணா, நீங்க எல்லாம் போய் வேலையை பாருங்க. தம்பி விடுங்க தம்பி, ட்ரெஸ் எல்லாம் சேராயிருச்சு. சேத்துல இறங்க சங்கடப்பட்டோன்னா சோத்துக்கு கஷ்டப்படணும். எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. கொடுங்க. இந்தாங்க தம்பி, இந்தாங்க. அண்ணா ஃபியூஸ் தான் போயிருந்தது, சரி பண்ணிட்டேன். சரி. இப்போ மோட்டர் சரி போடுங்க. தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. யார்கிட்ட கேட்கலாம்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நானும் எங்க அப்பாவும் ஜமீன் வீட்டுக்கு என் அக்கா கல்யாண விஷயமா பேச வந்தோம். முழுசா சொல்லு. கயல்விழி ஹாஸ்பிட்டல். பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படியே தோட்டத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வழி மறந்து போச்சு. கொஞ்சம் எப்படி போறதுன்னு சொல்ல முடியுமா பிரதர்? உன் பேர் என்ன? கயல், கயல்விழி. ஆமா, இங்க எதுக்கு வந்த? அது வந்து என்ன வந்து போயிட்டுக்கிட்ட? இங்க எதுக்கு வந்த? இந்த ஜமீன்ல இருக்க பையனை தான் எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறா. அது விஷயமா பேசிட்டு போலான்னு என் அப்பா கூட நான் வந்தேன். முதலாளிமா, மா நீங்க யாரும் தெரியாம பேசுங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா, நில்லுங்கம்மா. மா முதலாளிமா, ஏமா நில்லுங்கம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பெல்லாம் வேணாம் பிரதர். வீட்டுக்கு போறதுக்கு வழி சொன்னா போதும். ஆத்தி, எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க, உங்களை நடக்க வச்சு அனுப்புறதா? ஐயோ தப்பு. நீங்க வாங்க, நான் உங்களை டிராக்டர்ல கூட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு எப்படி போறதுன்னு சொன்னாலே போதும், நானே போயிடுறேன். இந்த விஷயம் மட்டும் எங்க சின்னையாவுக்கு தெரிஞ்சது, போலீஸ் லட்டியாலே நான் அடிச்சே கொன்றுவாரு.
நீங்க வாங்க. ஏம்மா நான் புள்ள குட்டிக்காரன், நீங்க மட்டும் டிராக்டர்ல வராம நான் போனீங்கன்னு எங்க ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா என் வேலையா போயிடுமா. தயவு செஞ்சு வாங்கம்மா. சரி. பேசணும்னு வருஷமாதாக சொன்னாங்க. உடனே இருக்கிற வேலை எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். கல்யாண விஷயமா பேசலாம் தான் கூப்பிட்டோம். என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். எதுவும் செய்முறை செய்ததை பத்திங்களா? எங்களுக்கு 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு நிறையவே இருக்கு. அதனால வரதட்சணையை பத்தி எதுவுமே பேச விரும்பல. நீங்க பேசுறது உங்களுடைய பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க முடியாதுல்ல. இது என் பொண்ணு கல்யாண விஷயம். நீங்களும் ஜமீன்தார், நானும் ஜமீன்தார். நீங்க கேட்கலனாலும் நான் கண்டிப்பா செஞ்சே தீருவேன். என்ன 1-2 குறையும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, உங்ககிட்ட இருந்து வர சீர்வரிசையை வச்சு எல்லாம் நாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. ஏன்னா எங்க அப்பா வாக்கு கொடுத்துருக்காரு. அதான் நான் இப்பவும் சொல்றேன். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்துக்காகவும் உங்க பொண்ணு படிப்புக்காக வாங்கின பணத்தை இன்னும் திரும்பி தரவே இல்லையே. இதுல நீங்க எங்களுக்கு சரிக்கு சமமா என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு நிகரான தகுதி எந்த விதத்திலையும் உங்களுக்கு இல்ல. ரஞ்சித், நான் இப்போ கூப்பிட்டது கல்யாணத்துக்கு முகூர்த்த தேதியை குறிக்கதான். அதை பத்தி மட்டும் பேசுவோம். தாராளமா பேசலாம். நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா அந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம். வர 7ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம். நாள் ரொம்ப கிட்ட இருக்கு. அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். வேற எதுனா ஒரு நல்ல முகூர்த்தத்தை பாருங்க, அதுல வச்சுக்கலாம். நல்ல முகூர்த்தம்னா நாளைக்கு நல்ல முகூர்த்தம் தான், வச்சுக்கலாமா? இல்ல இல்ல, நீங்க சொன்ன தேதியிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நான் எல்லா ஏற்பாடும் பார்த்துறேன். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. உங்களுக்கு வசதியான நாளா பார்த்து சொல்லுங்க. பேருக்கு வெத்தலைப்பாக்கு தாம்பூலத்தை மாத்தி கல்யாணத்தை உறுதிப்படுத்திக்கலாம். அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் முறையா நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க. ஆமா, அதெல்லாம் சரி முதலாளி. அம்மா, உங்க அக்காவை காட்டிக்கு போற மாப்பிள்ளைய நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பார்க்கல. ஏன் அவரை பார்க்கல? அவரு உங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தப்ப உங்களை வீட்டுல இருக்க விடலையா? உங்களுக்கு அவரை பார்க்க கொடுத்து வைக்கல. அந்த அழக பார்க்காம இருக்கிறதே நல்லது. ஏன்? அவர் அழகுக்கு என்ன? அவர் அழகுனா அப்புறம் அழகுங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அம்மா, பார்க்காம ஒருத்தரை பத்தி குறை சொல்றது நியாயம் இல்லைங்கம்மா. நேர்ல தான் பார்க்கல, ஆனா எங்க பெரிய மாமா அவர் போட்டோவை காட்டினாரு. அத பார்த்துதான் சொல்றேன். பெரிய பொதி மூட்டை மாதிரி இருக்கா அந்த ஆளு. ஓசி சாப்பாட ஓவரா சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் இல்ல பயங்கர குண்டா இருக்காரு. பரவாயில்ல, இப்ப எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் என் அக்காவோட தலையெழுத்து. உருவம் தான் ஒத்து வரல, அவரு குணமாவது நல்லா இருக்குமா? உங்க பெரிய மாமா மட்டும்தான் ஏமாத்துவாரா? இப்ப நானும் என் பங்குக்கு ஏமாத்துறேன் பாரு. அம்மா, அவரு பயங்கர கோவக்காரருமா. வாயெல்லாம் பேச மாட்டாருமா, கையால தான் பேசுவாரு. அவர் ரொம்ப மோசமான ஆளுங்கம்மா. அவரை பார்த்தாலே கை காலம் உதற ஆரம்பிச்சிடும். ஒரு அறை விட்டாருனா
பல்லெல்லாம் பறந்துருங்கம்மா. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கம்மா, அவருக்கு பொய் பேசினா சுத்தமா பிடிக்காது. அம்மா, இதெல்லாம் நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. அப்புறம் என்னைய பொண்ணு இதே தோட்டத்துல புதைச்சு போட்டுருவாருங்கம்மா. நீங்க வந்து வண்டியில ஏறுங்கம்மா, நம்ம போலாங்கம்மா. போலாம். தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. என்ன இவ மட்டும் தனியா வரா? ஏ கயல், கயல், என்ன நீ மட்டும் தனியா வர? உங்க அப்பாவை காணோம். அவரு ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டாரு. ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரா? ச்சே, எங்க போயிருப்பாரு? கையில 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 எங்க வந்ததும் வராததுமா எதுக்கு இவ்வளவு கோவமா கத்துறீங்க? பொண்ணு பண்ண காரியத்துக்கு கோவப்படாம வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்து வரவாரு. என்னங்க என்ன நடந்தது சொல்லாம வயசுக்கு வந்த புள்ளைய அடிக்க கைய ஓங்குறீங்க? போன இடத்துல என் மானத்தையே வாங்கிட்டா. சம்மந்தி விட்டு ஒரு வேலைக்கார கிளவியா அங்கிருந்து ஒரு பூஜாடியை உடைச்சிட்டேன். வேலைக்காரருக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு பழைய தூக்கி இவன் மேல கொடுத்துட்டா. அங்க எதுவும் நான் பேச முடியாம வாயை மூடி நிட்டு வரேன். அது இல்லப்பா, அவரை பார்க்க பாவமா இருந்ததா, அதான் நான் அப்படி. பாவப்படுறதுக்கு அவன் என்ன உன் மாமனா இல்ல சித்தப்பனா பெரியப்பனா? போன இடத்துல கம்மனு இருந்துட்டு வரணும் தெரியாதாடி உனக்கு? இதுக்குதான் உன்னை எங்கேயுமே அனுப்புறது இல்ல. உன்னை வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கொஞ்சமா பொறுப்பு. விடு. நான் பணம் கேட்டு போன இடத்துல ஆள் இல்லாத கோவத்துல அவளை வந்த உடனே திட்டிட்டேன். அதுக்காக நீ அவளை அடிப்பியா? இங்க பாரு கையில, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது, சரியா? உள்ள போ. எல்லாம் நீங்க கொடுத்த செல்லம், அதான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அது சரிங்க, மாப்பிள்ளை வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? வரதட்சணை பத்தி ஏதாவது பேசினாங்களா? அத பத்தி எல்லாம் இது பெருசா ஒன்னும் பேசல. அதுக்காக நாம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க முடியுமா? கல்யாண தேதி எதுவும் பார்த்து சொன்னாங்களா? சொன்னாங்க. வர்ற 7ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னங்க, இன்னும் 7ஆம் தேதிக்கு முழுசா 20 நாள் கூட இல்ல. அப்புறம் எப்படி கல்யாணம்? எப்ப நிச்சயதார்த்தத்தை வைக்கிறது? நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் எப்படிங்க சொல்லி அனுப்புறது? நான் பாத்துக்கிறேன். எப்படிங்க, எப்படி சமாளிப்பீங்க? நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் பண்ணிடுறேன். புரியுதா? நீ வீட்டு வேலையை மட்டும் பாரு, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இவ நம்ம துப்பாக்கிக்கு வேலை கொடுத்துருவா பொறுக்கு. போன தடவையே நமக்கு வர வேண்டிய பேமெண்ட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த முறை அந்த மாதிரி ஆகாம கரெக்டா அந்த டைம்க்கு வசூல் பண்ண பாருங்க. சரிங்க, பண்ணிடுறேன் தம்பி. ஏ சூர்யா, ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் உட்காரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னண்ணா? டேய், உன் கல்யாண தேதியை அம்மாவும் நானும் பேசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வர 7ஆம் தேதி கல்யாணம், அதுக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம். இவ்வளவு சீக்கிரமாவா? இன்னும் 15 நாள் கூட இல்லையே. இவ்வளவு நெருக்கத்துல நான் எப்படி லீவ் சொல்றதுன்னு தெரியலையே. பொண்ணு வீட்டுக்கு இந்த ஷார்ட் டைம் ஓகேவா? பொண்ணு வீட்டுக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்களா? டேய், எல்லாம் அவங்க சம்மதத்தோடு தான் தேதி குறிச்சிருக்கு. நாள் நெருக்கத்தில் இருக்குன்னு நீ கவலைப்படாத. இல்லைண்ணா, இவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் வச்சா அவங்களும் பணம் புரட்ட வேண்டாமா? அவங்க இப்போ அவ்வளோ வசதியாக இருக்க மாதிரியும் தெரியல. அண்ணா, எனக்கு ஒன்று தோணுது. கல்யாண செலவில் பாதி நாமளே ஏற்றுக்கலாமா? அதுதான் நியாயமாகவும் இருக்கும். என்னென்ன மொத்தமாக செலவை அவங்க பக்கம் சுமத்திட வேண்டாம். எனக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுல விருப்பம் இல்லை.
என்னடா இது புது பழக்கம்? கல்யாண செலவை பொண்ணு வீட்டுக்காரங்க பண்றது தான் நம்ம ஒரு வழக்கம். அவங்கள பார்த்தா அவ்வளோ வசதியா இருக்க மாதிரி தெரியலண்ணே. அதுவும் இல்லாம இவ்வளோ சீக்கிரத்துல கல்யாணத்தை வச்சா பணம் புரட்ட கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். டேய், பொண்ணை பெத்தவங்க இந்த கஷ்டத்தை உணர்ந்திருப்பாங்க. அது தெரியாம ஒன்றும் ஒத்துக்கல. ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்காக நாம உதவி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நம்ம கிட்ட பணத்துக்கு எந்த குறைச்சனும் இல்லை. அதனால இந்த மாதிரி சமயத்துல ஹெல்ப் பண்றது தப்பு இல்லைல்ல. டேய், உன் சட்டம் ஒழுங்கு இது எல்லாத்தையும் உன் ஸ்டேஷனோட வச்சுக்கோ. இது வீடு. இங்க எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். புரிஞ்சுதா? முடிவு சரியா இருந்தா பரவாயில்ல. அப்படி இல்லைன்ற போது அது சரி பண்றதுக்கு யார் சொன்னா என்ன? இதுல பெரியவங்க சின்னவங்க என்ன இருக்கு? டேய், அப்ப நாங்க எதுவுமே யோசிக்காம ஒரு சைடா முடிவெடுத்தோன்னு சொல்ல வரியா? சூர்யா, நீங்க கிளம்புங்க. ரஞ்சித், சூர்யா சொல்றதும் சரி. இது பாரு, பாதி செலவை நாமளே ஏத்துக்கலாம். நம்ம கிட்ட என்ன பணமா இல்ல, மொத்த செலவையும் கூட நாமளே ஏத்துக்கலாம். இல்லம்மா. சூர்யா, வீட்டு விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். அது சம்பந்தமா நீ ஏதாவது சொல்றதா இருந்தா முதல்ல பக்குவமா சொல்ல கத்துக்கோ. இவன் உன் அண்ணன், அதை நீ மறந்துடாத. இதுவே நீ பேசுறது கடைசியா இருக்கட்டும். சாரிம்மா. அத உன் அண்ணன் கிட்ட சொல்லு. சாரிண்ணா. நான் எல்லாரோட நல்லதுக்காக தான் சொன்னேன். உங்களை எதிர்த்து பேசணும்லாம் எதுவும் இல்லை. சரி சூர்யா, நீ போய் சாப்பிடு. அம்மா நீங்க? இல்ல, எனக்கு பசி எதுவும் இல்லை. சில விஷயங்களை பார்க்குறப்போ அது என் கண்ணு முன்னாடி நடக்கும்போது எனக்கு சாப்பிடணும்னு தோன்றது கூட இல்லை. எதிர்த்து பேசினது நான் தானம்மா. நான் பண்ண தப்புக்கு நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கணும்? தப்பு பண்ணது யாரா வேணாலும் இருக்கட்டும் சூர்யா. ஆனா உங்க 2 பேரையும் பெத்தவ நான் தானே சூர்யா. நான் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது. எனக்கு அது மட்டும்தான் முக்கியம். இந்த கமலாவோட பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு இந்த ஊர் பேசிட்டா, அப்புறம் இத்தனை வருஷம் நான் அவங்கள ஒத்துமையா வளர்த்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் சூர்யா. இல்லம்மா வந்து இத பார், நான் சொல்றத மட்டும் நீ செய். எனக்கு பசி எடுக்கிறப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் சாப்பிடு. போ. சரிம்மா. அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா அந்த புது பொண்ணு. இனி வந்தா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ. நீங்க எதுக்கும் சகுனம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஹலோ அண்ணே, நாகண்ணே, நான் தான் ஒத்துமை பேசுறேன். சொல்லியா ஜமீன்தாரே, என்ன விஷயம் இந்நேரத்தில் லைன்ல வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லைண்ணே, நான் மதியம் உங்க இடத்துக்கு வந்து சுமார் 3 மணி நேரம் காத்துக்கிருந்தேன். ஆனா உங்களை தான் பார்க்கவே முடியல. அதான் இப்போ உங்ககிட்ட போன்ல. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. என்னன்னு இப்படி கேட்டீங்க? ஏற்கனவே உங்களோட போன்ல சொல்லியிருந்தேனே,
என் ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. எனக்கு இந்த ஊர்ல உதவி பண்ணக்கூடிய ஒரே பெரிய மனுஷன் அது அண்ணன் தானே. இங்க ஒரு வேற டென்ஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு, அதனால நீ சொன்னதை மறந்துட்டேன். பணம் தானே, நாளை காலையில வந்து வாங்கிக்க. ஏன்னா நாளைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்க போகுது. அப்படியா? அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல. நான் சொல்லி தெரியுதை விட நாளை காலையில பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க, அதான் சர்ப்ரைஸா இருக்கும். சரிங்கண்ணா. அது என்னவா வேணா இருந்து போது, நமக்கு பணம் கிடைச்சா ஓகே தான். எப்படியாவது நாககட்ட பணத்தை வாங்கி கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. முத்தண்ணா அப்பளக்கட்டு வந்திருக்கு பாருங்க, வாங்கி வைங்க. சரிண்ணா. உங்க ஆர்டர் எல்லாமே இதுல இருக்குண்ணா. இதுல நீங்க கேட்ட ஆர்டரோட பில் இருக்கு. சரிங்கண்ணா, பாத்துக்கோங்க. சரிம்மா, போயிட்டு வரேண்ணே. போயிட்டு வாமா. இந்த வெயில வேற நடக்கணுமோ? ஏய் கயல், ஸ்ரீ கல்யாணி அப்பள கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு ஒரு விளம்பரம் எடுத்து பேப்பர்ல போட்டா நம்ம கம்பெனி இன்னும் பிக்கப் ஆயிடும்ல. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க. என்ன ஆச்சுன்னு சொன்னா தானடி தெரியும். கயல், நானும் காலையில இருந்து உன்கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறேன், ஒன்னும் சொல்லியும் தொலைய மாட்ற. என்ன தாண்டி அப்படி ஒரு யோசனை உனக்கு? எல்லாம் என் அக்கா காயத்ரியோட கல்யாணத்தை பத்தின யோசனை தான். கயல், நீ இதுக்கெல்லாம் இவ்ளோ யோசனை பண்ணி உங்க அக்கா கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறதா ஐடியா? ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ண போறியா? நீ ஒருத்திடி, வெறுப்பேத்தாத. நேத்திக்கு எங்க அக்காவை பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு எங்க அப்பா கூட போயிருந்தேன். உங்க சின்ன மாமா வீட்டுக்கா? வீடு எப்படி இருந்தது? எல்லாரும் எப்படி இருந்தாங்க? உங்க சின்ன மாமாவை பாத்தியா? சின்ன மாமான்னு சொல்லாத, எங்க அக்காவை பார்க்க வந்த மாப்பிள்ளை, அவ்வளோதான். இன்னும் அவரு எங்க அக்காவுக்கு தாலி கட்டல. அதுக்கப்புறம் தான் சின்ன மாமா எல்லாம். என்னடி இப்படி சொல்ற? பின்ன என்ன சொல்றது? நேத்து அவங்க தோட்டத்துல ஒரு வேலைக்காரனை பார்த்தேன். அவன் என் அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ள பயங்கர கோவக்காரன், மொரடுன்னு சொல்றான். எனக்கு எங்க அக்கா வாழ்க்கைய நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த மாப்பிள்ள உருவமும் அப்படிதான் இருக்கு. ஏய், யாரோ ஒருத்தன் சொன்னான்னு உன்னோட மாமாவை நீ தப்பா நினைப்பியா? கயல், ஏண்டி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கேன், நீ இங்க நின்னு என்னடி பாத்துட்டு இருக்க? அண்ணா ஒரு நிமிஷம் இந்த பேப்பர் கொடுங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஏப்பா என்னப்பா டீ வரல? பாத்தியாடி, அந்த வேலைக்காரன் சொன்னது சரியா போச்சு. என்ன இப்படி போட்டிருக்கான்? இப்ப பேப்பர்லயும் அவன் சொன்னதையே தான் போட்டிருக்காங்க. இவ்வளவு முரட்டு குணம் இருக்கிறவன் கூட என் அக்கா எப்படி குடும்பம் நடத்துறது? என் காயத்ரி அக்கா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தபடி, இவன் வெறி பிடிச்சவன் மாதிரி நடப்பான் போல இருக்கு. இத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. எப்படியாவது தடுத்து நிறுத்த போறேன். ஏய் தள்ளுடி. ஆனா இந்தங்கனா. ஏய் கயல், ஏய் கயல் நில்லுடி. கயல், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏட குடும்ப பண்ணி வைக்காத கயல். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிடி. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இந்த நாகா நல்ல நியூஸ் காலையில் பேப்பரில் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்படி எந்த செய்தியும் கண்ணில் படக்கானமே. இன்னைக்கு முக்கியமான செய்தி வரும், அதை பார்த்துட்டு வா. பணம் தாரம் சொன்னானே. பாப்போம். பண விஷயத்தில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தவும். அவை சொன்ன சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்க்க வந்தா, இங்க நமக்கு இருக்க சோதனையை பலனா போட்டிருக்கானே.
போலீஸ் உடையில் பொறுக்கி சூரியகுமாரின் வெறிச்செயல். போலீஸ் உடையில் பொறுக்கி சூரியகுமாரின் வெறிச்செயல் உண்முக வெளிச்சத்துக்கு வந்தது. ஆஹா, நம்ம மாப்பிள்ளை பத்தி வந்த நியூஸத்தை அவளுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போனோம். அநேகமா அந்த நாகா நம்ம மாப்பிள்ளையோட மோதிருப்பானோ. அவன் அரசியல் பலத்துல மோதுவான் போலயே. ஆஹா, நம்ம ராசி பலன் பழிச்சிரும் போலயே. அப்படின்னா சூர்யாதே நம்ம மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா பணம் கொடுக்க மாட்டானே. இப்ப என்ன பண்றது? சரி, உடனே கிளம்ப வேண்டியதுதான். கல்யாணி, இதோ வரேங்க. கல்யாணி, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. கிச்சன்ல வேலையா இருந்தேங்க. எதுக்கு இப்ப அவசரமா கூப்பிட்டீங்க? அவசரம் நான் போய் நாகாவை பாட்டு வந்துடுறேன். எங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. எங்க அவசரம் புரியாம வர. அங்க போனா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. நீ உடனே போய் டிஃபன் எடுத்து வா. போ. எங்க சுடு தண்ணி கால்ல ஊத்துன மாதிரி பறக்குறீங்க. இருங்க நான் போறேன். இருங்க, சீக்கிரமா போ. என்ன நடக்க போதோ, என்ன செய்ய போறோமோ. கல்யாணி, சீக்கிரம் வா. ஏய் கல்யாணி, என்னடி பண்ற? கொண்டா. அட குடு. என்னங்க? நான் சாப்பிடுறேன். ஐயோ, மொத்தம் 3 இட்லி போடுங்க. இவ்வளவு நேரமா? எங்க உட்கார்ந்து தான் சாப்பிடுங்களே. அதுக்குள்ள இப்ப யாரும் இல்ல. பாத்துங்க, மெதுவா. ஐயோ பாத்துங்க. இருங்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க, முதல்ல தண்ணியை குடிங்க. பொறு. கொண்டா. முழுசாதான் சாப்பிடுங்களேன். சரி, நேரம் ஆகுது, நான் வரேன். சரி, என்னங்க? காயத்ரிக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே இவர் ரொம்ப குழப்பமாவே சுத்துற மாதிரி தெரியுது. பணத்தை என்ன சொல்லி வாங்க போறாரோ தெரியல. போலீஸ் உடையில் பொறுக்கி சூரியகுமாரின் வெறிச்செயல் உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஏட்டையா, ஐயா வராரு சார். சார், என்ன ஏட்டியா கையில பேப்பரோட வந்திருக்கீங்க? ஏதாவது சூடான விஷயமா? பாருங்க சார், என்ன பத்தின நியூஸை பாத்துட்டீங்களா? எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்புறம் எப்படி சார் உங்களால இவ்வளவு கூலா இருக்க முடியுது? இந்த நியூஸ் உண்மையா? இல்ல சார். உண்மைக்கு தான் நம்ம பயப்படணும் ஏட்டையா. இந்த மாதிரி வதந்திக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா நாம நம்ம வேலையை ஒழுங்கா பண்ண முடியாது. இதெல்லாம் அந்த நாகாவோட வேலை தான் சார். அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. தப்பு பண்றவங்க தான் ஏட்டையா பயப்படணும். நாம எதுக்கு பயப்படணும்? இது சம்பந்தமா ஹையர் அபிஷியல் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க சார். அந்த நாகா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்த்தது தான். அதனால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு முன்னாடியே இந்த இஷ்யூவை பத்தி மெயில் பண்ணிட்டேன். அதுக்கு இல்லை சார், இப்படி மறைமுகமா மோத ஆரம்பிச்சுட்டு அதோட விடுற ஆள் இல்லை சார் அந்த நாகா. மறுபடியும் உங்ககிட்ட வேற ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா அவன் என்ன பண்ணாலும் சரி, அதுக்கு நான் பயப்பட போறதில்ல. ஏன்னா நான் இந்த காக்கி சட்டையை போட ஆரம்பிச்சதே எதுக்கும் யாருக்கும் பயப்படாம வாழணும்னு தான். இதை நான் காக்கியா பார்க்கறது இல்ல, என்னோட கம்பீரமா தான் பார்க்கறேன். கவிதா, நீ சீக்கிரமா வந்ததே நல்லதா போச்சு. கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை எப்ப வராரா? அவருக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குமா, அதை முடிச்சிட்டு உடனே வந்தாரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் வேக வேகமா செய்ய முடியும் கவிதா. மாப்பிள்ளை தான் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து செய்வாரு. ஏண்டி வீடு அடங்க மாட்டியா? இன்னும் எத்தனை நாள் தான் ஊர் சுத்திட்டு இருப்ப? என்ன திட்டத்தை விட்டுட்டு போய் மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. போங்க, தண்ணி எல்லாம் வேஸ்டா போகுது. யாருடைய மோட்டர் போட்டா? ஐயோ, எவ்வளவு நேரமா ஓடிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஏய், நீ கூட இருந்து அம்மாக்கு கூட மாட ஹெல்ப் பண்ண மாட்டியாடி? அக்கா, உன் போன் அடிக்குது பாரு. மாமாவா இருக்க போறாரு. ஆமா, என் வீட்டுக்காரரா தான் இருக்கும். வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லவே இல்ல.
நான் மறந்தே போயிட்டேன். அக்கா நீ வேலைக்கு அமெரிக்கா வேணா போ, இல்லனா இங்கே இருந்துரு. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேண்டவே வேண்டாம்க்கா. இல்ல கயல், நான் கூட. நீ கூட சொல்லுக்கா, நீ கூட. அது ஒண்ணும் இல்ல, நீ ஏதோ சொல்ல வந்தியே, அது என்ன? என்ன ஆனாலும் பரவாயில்லக்கா, நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுக்கா. என்னடி திடீர்னு இப்படி சொல்ற? எதுக்காக இப்படி பேசுறேன்னு என்கிட்ட சொல்லு. அக்கா, அப்பாவும் நானும் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க கல்யாண மாப்பிளைய பத்தி நல்ல விஷயங்களே கேட்கல. எல்லாரும் தப்பு தப்பா தான் பேசுறாங்க. அவரு ரொம்ப கோவக்காரரா, வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் அடிப்பாராம். அது மட்டும் இல்லக்கா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயும் அவர் யாரையோ அடிச்சிட்டாருன்னு வேற வந்திருக்கு. அவருக்கு ஆப்போசிட்டா டிபார்ட்மெண்ட்ல விசாரணை கூட நடந்துட்டு இருக்கான். அக்கா, உனக்கு இவரை விட தகுதியான ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பாருக்கா. நீ எங்க எல்லாரையும் விட புத்திசாலி, அதனால உன் வாழ்க்கைய வீணாக்கிக்காதக்கா. அதனால தானே சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ள வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுக்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். கயல், ஏய் எங்கடி மோட்டர் ஓடுது? எதுக்கு நீ போய் சொன்ன? ஒன்னும் இல்லம்மா, அக்கா கல்யாணம். இந்த பாரு, உங்க அக்கா எங்கேயோ தூரத்துல கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்ல. தோ கூப்பிடுற தூரத்துல மாப்பிள்ளை வீடு இருக்கு, எப்ப வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாமே. சரிங்க, நான் கண்டிப்பா ஃபோன் பண்றேங்க. அப்புறம் பேசுறேன். மா, நான் கல்யாணம் பண்ணி போகும்போது கூட கயல் இவ்ளோ பாசத்தை காட்டின மாதிரி தெரியலையேம்மா. காயத்ரி, கட்டிக்க போற மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கு தானே? நான் அன்னையில இருந்தே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் காயத்ரி. சொல்லு காயத்ரி. அக்கா, எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குக்கா. இப்போ காயத்ரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவ மட்டும் தனியா இருப்பாள்ல, அது கூட கயல் ஃபீல் பண்றதுக்கு காரணமா இருக்குமோ என்னவோ. ஐயோ, எல்லாரும் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுலயே குறியா இருக்காங்களே. இப்போ இதை யார்கிட்ட சொல்லி நிறுத்துறதுன்னே தெரியலையே. நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? இப்ப நீ நடக்கிறது மட்டும் ஒலிம்பிக்ல நடந்திருந்தானே வச்சுக்கோயேன், இந்நேரம் கோல்டு மெடல் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். உனக்கு என் வேதனை கிண்டலா இருக்குல்ல? எங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட போறத நினைச்சா தலையே சுத்துது. இத பாரு கயல், ஒண்ணு அவங்க இஷ்டப்படி விடணும், இல்லனா இருக்கிறத எடுத்து சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? பொடி காயத்ரி அக்காவே நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுல மத்தவங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்க முடியும்? அவளுக்கு வேலை கிடைச்சி ஃபாரின் போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நல்லா தாண்டி இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் இப்ப புலம்பி என்னடி பிரயோஜனம்? அதான் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை கிடைச்சிட்டாருல. போ. உன் போன் ரிங் ஆகுது பாரு. ஏய், ஏன் போன் இல்லடி, வேற ஏதோ போன் தான் ரிங் ஆகுது. போய் எடுடி. யாரு தெரியல, அக்காக்கு தான் போனு. எடுத்து பேசு, எடு. இப்போ நீ எடுக்கிற இல்ல நானே எடுக்கவா? நானே எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் சூர்யா பேசுறேன். ஏய் 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 லூசு. என்ன? அவரு பேசுறாரு. கொண்டா. யாரு?
யாரு? டெபுட்டி சூரியகுமார். உன் சின்ன மாமாவா? பேசு பேசு. அப்பா எப்படி அடிக்கிற பாரு. நான் கயல்வெளி பேசுறேன். என் அக்கா உள்ள இருக்கா. ஓ கயலா? அது போன் எடுத்த உடனே சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம்? நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீ இல்ல. உன் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. கீப் இட் அப். கீப் இட் அப். அம்மா உங்க அக்கா இல்ல? போன் ஹால்ல இருக்கு, அக்கா ரூம்ல இருக்கா. நான் உங்க அக்கா கிட்ட பேசணும். போன் கிட்ட சொன்னா அதுவா உங்க அக்கா கிட்ட போயிடுமா, இல்ல உங்ககிட்ட சொன்னா போகுமா? உங்க வீட்ல எப்படியோ அப்படிதான் இங்கேயும். சரி, உங்க அக்கா கிட்ட போன் கொடு. குடுக்குறேன். என்ன சொன்ன? மாப்பிள்ளை வீட்ல ஏதாவது சொன்னா செஞ்சுதானே ஆகணும். இருங்க, கொண்டு போய் குடுக்குறேன். எல்லாத்தையும் இன்னொரு முறை செக் பண்ணிக்க. சரியா இருக்குல்ல? அப்புறமா அக்கா, என்னடி? உனக்கு தான் கால் வந்திருக்கு. யாரு? உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ளை. ஏய், வாங்கி பேசுறீ. இந்தா. ஹலோ, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. உன்னை நாளைக்கு ஈவினிங் ஒன்று வெயிட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. இல்ல, எங்க வீட்ல அதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. புரியுது. சரி, வீட்ல அத்தை மாமா யாராவது இருந்தா கூட நான் உங்ககிட்ட வேணா பேசி பார்க்கறேன். என்ன விஷயமா? நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணி பேசலாமான்னு கேக்குறாருமா. இப்பதான் இதெல்லாம் சகஜமாயிடுச்சே. நீ போய் பேசி அவரை புரிஞ்சுக்கிறது உனக்கும் நல்லது தானே? ஹலோ. அதான் அத்தையே சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நானே உன்னை வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நானே திரும்பி கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறேன். ஓகே, பாய். காயத்ரி, உங்க அப்பாவை ஒரு வார்த்தை கேட்காம நானும் பொசுக்குன்னு சரின்னு சொல்லிட்டேன். சரி, அப்பா கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போயிட்டு வா. ஏ காயத்ரி, ஜாலியா போயிட்டு வாடி. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்னையெல்லாம் உங்க மாமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட தனியா வெளியில கூட்டிட்டு போறதுக்கே அவ்வளவு நாள் ஆச்சுடி. சரி வா கவிதா, நம்ம போலாம். எதுக்கு இந்த அம்மாவும் கவிதாக்காவும் இப்படி ஒன்றும் புரியாம பேசுறாங்கன்னே தெரியலையே. ஐயோ கடவுளே, இது எங்க போய் முடிய போகுதோ? அக்கா, ஏய் கயல், நம்ம வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, வா நம்ம கிளம்பலாம். இருடி அக்கா, நாங்க வெளியில போயிட்டு வந்துறோம்க்கா, சரிங்களா? வாடி, ஒரு நிமிஷம் அக்கா, வாடி. ஏய் வாங்குறல. ஏய் ஏய், நீ எதுக்குடி உங்க அக்கா கல்யாணத்தை பத்தி கவலைப்படுற? வாழப்போற அவளுக்கே பிடிச்சிருக்கும் போது நீ எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற? என்னடி நீயும் லூசு மாதிரி பேசுற? அவங்க தான் மாப்பிளைய பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இருக்காங்க, நீயும் ஒண்ணும் புரியாத மாதிரியே பேசுற. ஏய், உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? யாரோ சொன்னதை நம்புற, ஆனா உங்க அப்பாவை நம்ப மாட்டேங்கிற. அவர் இத பத்திலாம் விசாரிக்காம இருந்திருப்பாரா? நீயே சொல்லு. ஏய், யாரோ வெளியாளுங்க சொல்றத நம்புறதை விட பெத்தவங்க சொல்றத நம்புறது தாண்டி நமக்கு நல்லது. அவங்க என்ன அவ்வளவு விவரம் இல்லாமலையா இவ்வளவு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருப்பாங்க? இங்க பாருடி,
உன் சின்ன மாமா அந்த வேலைக்கார சொன்ன மாதிரி கெட்டவங்களா இருந்தா அது எப்படியோ கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிப்பா தெரிஞ்சிரும்னு என் உள் மனசு சொல்லுதுரி. நீ தயவு செஞ்சு இதனால மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அண்ணே ஸ்வீட் எடுத்துக்கோங்கண்ணே. எதுக்கு இது? பேப்பர்ல நியூஸ் பார்த்தனே, அதுக்கு தான் எடுத்துக்கண்ணே. பேப்பரு? ஆமாண்ணே. நியூஸ்? ஆமாண்ணே. சந்தோஷம். ஒரு பிரச்சனைய நாம நினைச்ச மாதிரி பண்ண முடியலன்னா அப்புறம் ஊருக்குள்ள கெத்தா சுத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இருக்கிறப்பவே நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு என்ன மாதிரியே டோட்டல் ஏரியாவை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்குவேன்னு பார்த்தா ஒரு சின்ன காலேஜ் மேட்ர உன்னால ஒழுங்கா பண்ண முடியல. போ, நல்லா கொட்டிக்க, திங்கத்தான் லாயக்கு. போ. வரலாமா? நான் தான் வரலாமா? வா உத்தமா, வா வா வா. பெரிய பண்ணையார், 750 ஏக்கருக்கு சொந்தக்காரர். உட்காரு. நான் சின்ன வயசா இருக்கும்போது உங்க வீட்டு வாச பக்கம் வர்றதுக்கு அவ்வளவு பயப்படுவோம். நீ தான் எங்கெல்லாம் கூட்டிட்டு தோட்டம் பங்களான்னு எல்லாத்தையும் சுத்தி காட்டுவேன். அதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கேன். இந்தா முதல்ல லட்டை சாப்பிடு. என்ன ஸ்வீட்லாம் கொடுத்து அசத்துற? அது ஒண்ணும் இல்ல, காய்க்கு ஒருத்தன் நம்மகிட்ட கொஞ்சம் வாழாட்டான். அவனுக்கு நம்ம ஸ்டைல்ல பாடம் ஊட்டினேன். ஆமா உத்தமா, ஏதோ பணம் வேணும்னு கேட்டியே, எதுக்கு? சொல்லிடுவோம். ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அந்த விஷயமாத்தான் உங்ககிட்ட பணம் கேட்டு வந்திருக்கேன். அப்படியா? நல்ல விஷயம்தான். கொடுப்பானா? உத்தமா, அந்த பொண்ணு தானே கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்ச. ஆமா, சொல்லிட்டு இருந்தில்ல, நான் தான் ஏதோ பஞ்சாயத்துல அப்படியே மறந்துட்டேன். ஆமா, மாப்பிள்ளை யாரு? பேர் என்ன? ஆஹா, இவங்கிட்ட பேரை சொன்னா கண்டிப்பா பணம் கிடைக்காது. அப்பா வழியில சொந்தம், அவங்க பெரிய ஜமீன் குடும்பம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் உடனே அவங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. ராக்கி, உள்ள போய் பீரோல ஒரு பண்டல் கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சரிங்க. கிடைச்சிருச்சுரா. நாகா, இந்த பணத்தை சீக்கிரமாவே திருப்பி தந்துடுறேன். எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்க நாகா. நீ இது வரைக்கும் வாங்கின பணத்தை எப்ப திருப்பி கொடுத்துருக்க உத்தமா? நீ கேட்கறப்பெல்லாம் நான் பணம் கொடுக்குறேன்னா நீ சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறதுனால தான். அதை மறந்துடாத. ஆனா ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமா வசூல் பண்ணுவேன். எப்பவுமே நீ இப்படித்தான், நீ காமெடி பண்ணிக்கே இருப்ப. காமெடி? அப்புறம் நீ பண்ண ஹெல்ப்லாம் நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். அதை நீ தான் சொல்லியிருக்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தேங்க்ஸ் சாரின்னு சொல்லக்கூடாதுன்னு. ஆமால்ல, தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, சாரியும் சொல்லக்கூடாது இல்ல. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோ?